ஒரு நாள் ஸ்கூல் லீவ் விட்டாலும் விட்டாங்க, இந்த பசங்க எழுந்திருக்கவே மாட்டேங்குது. மணி 8 ஆகுது. ஏய் கையல், கண்மணி, எழுந்துருங்க, சீக்கிரம் எழுந்துருங்க. யாராவது ஒருத்தருங்க எழுந்திருப்பீங்கன்னு பார்த்தா, எழுந்தீங்கன்னா உங்களை மார்க்கெட் இட்டு போகலான்னு பார்த்தா நீங்கள் 2 பேருமே இன்னைக்கு போட்டி போட்டு தூங்குறீங்க. சீக்கிரம் எழுந்துருங்க. கையல், கண்மணி, எழுந்துருங்க சீக்கிரம். ஏய் கையல், அம்மா மார்க்கெட்டுக்கு நம்மளை கூப்பிடுறாங்க. நம்ம மட்டும் இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு போனோம், நம்மளை லக்கேஜ் தூக்க விட்டுருவாங்க. அதனால எழுந்திருக்கவே கூடாது. அவங்களே போயிட்டு அவங்களே வரட்டும். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இதே ஸ்கூல் டைமாக இருந்தால் காலைல 6 மணிக்கெலாம் எழுந்து குளிச்சுட்டு கழிச்சிட்டு நீங்கள் 8 மணிக்கெலாம் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. ஒரு நாள் லீவ் விட்டால் போதும். 8 மணி ஆயிடுச்சு, இன்னும் எழுந்திருக்கவே இல்லை. சரி இருக்கட்டும், நான் தனியாகவே மார்க்கெட்டுக்கு போகிறேன். நீங்கள் எழுந்து காஃபி போட்டு குடிங்க, போங்க. ஐயோ, பசங்க எழுந்துன்னா பசிக்குமே, டிஃபன் கூட செய்யலையே. சரி இருக்கட்டும், மணி இப்போ 8 மணிக்கு தானே எழுந்திருக்காங்க, அவங்க காஃபி போட்டு குடிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்துடுவோம், வந்து டிஃபன் செஞ்சு கொடுப்போம். ஏய் கையல், கண்மணி, நான் மார்க்கெட் போயிட்டு வரேன். நீங்கள் 2 பேரும் பத்திரமா வீட்டை பூட்டிக்கிட்டு தூங்குங்க, புரியுதா? அம்மா, நீ பத்திரமா மார்க்கெட்டுக்கு போயிட்டு வாம்மா. நாங்கள் நிம்மதியாக தூங்குறோம்மா. தயவு செய்து சீக்கிரம் போயிட்டு வாங்கம்மா. அம்மா. ஏய் கண்மணி, நகர்ந்து படு, எனக்கு இடமே பத்தவே இல்லை. கொஞ்சமாக நகர்ந்து படு கண்மணி. ஆரம்பிச்சிட்டிங்களா காலையிலே உங்கள் சண்டையை? இதுக்கப்புறம் காலையிலேருந்து நைட்டு வரையும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்க. என் தொண்டை தண்ணி வத்திரும் உங்ககிட்ட பஞ்சாயத்து பண்ணியே. எப்படியோ போங்க, நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரேன். கதவு பத்திரமா போட்டுட்டு இருங்க பசங்களா. என்ன ரோஜா, நம்ம காலையில 6 மணிக்கெல்லாம் எழுந்துட்டோம். இந்த கையிலும் கண்மணியும் மணி 8 ஆகுது, இன்னும் எழுந்திருக்கவே இல்லை. சரி எழுப்புவோம். எழுப்பி இன்னைக்கு நம்ம ஒரு ஐடியா வச்சிருக்கோம்ல, அதை சொல்லி இன்னைக்கு அதை சீக்கிரம் செஞ்சு பார்ப்போம். அவங்க அம்மா கூட வீட்டில் இல்லை போல. ஏ கையில, கண்மணி, எழுந்துருங்க. வண்டி ரோஜாவும் வந்திருக்கோம் பாரு, எழுந்துருங்க. நீங்க 2 பேரும் வீட்டில் தூங்கவே மாட்டீங்களா லீவுக்கு? இந்த லீவில் தான் நான் 8 மணி 9 மணி வரையும் தூங்குவேன். காலையில எதுக்கு நீங்க வீட்டுக்கு வந்தீங்க? எங்கேயா தூங்க விடுறீங்களா? தூக்கமா சொருவுது. ஏன் தான் இப்படி வந்திருக்கீங்களோ? ஏ கையில, காது கிட்ட ஏன் நை 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 கத்துற? எழுந்துரு, தூக்கமா வருது. அப்பா செம்ம தூக்கம். தூக்கத்தை கலைச்சிட்டாங்க இந்த ரோஜாவும் பண்டியும். ஆமா, ஏந்துச்சு. என்ன விஷயம்? காலையிலே வந்திருக்கீங்க. எங்கேயா விளையாட போறோமா நம்ம? எங்கேயுமே போல. இன்னைக்கு உங்க வீட்டில் தான் விளையாட போறோமே. நீங்க வந்து உக்காரு, உன்கிட்ட என்னன்னு நான் சொல்றேன். அதுக்கு தகுந்த போல நாம இன்னைக்கு ஜாலியா என்ஜாய் பண்ணலாம், ஓகேவா? அப்படி என்ன விளையாட்டு இன்னைக்கு விளையாட போறோம்? சரி வா, உட்காந்து பேசுவோம். நம்ம என்ன இன்னைக்கு விளையாட்டு விளையாட போறோம்? நீ உங்க அம்மா போனை யூஸ் பண்ணுவியா? ஓ, எங்க அம்மா போன் எனக்கு அப்பப்போ தருவாங்க, அப்போ யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்புறம் ஷார்ட்ஸ் தான் ரொம்ப அதிகமாக பார்ப்பனே நான். இந்த ஷார்ட்ஸ்ல இந்த ஒரு கிளாஸ்ல தண்ணி ஊற்றி அது மேலே மஞ்சத்தூள் போட்டு அந்த லைட் வெளிச்சத்தில் அழகாக கொண்டு வருவாங்களே, அது மாதிரி நம்ம ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ இருப்போமா? சூப்பராக இருக்கும். ஏய் கையலு, யாரு பண்டியும் ரோஜாவுமா வந்திருக்காங்க? இதோ இரு, நானும் வரேன். அப்பா, அச்சோ, எங்க அம்மா வந்து வெளியில கடைக்கு போயிருக்காங்க. வந்தாங்கன்னா எங்களை திட்டுவாங்க. அதெல்லாம் முடியவே முடியாது. ஏ கண்மணி, சீக்கிரம் எழுந்து வா. இந்த ரோஜாவும் பண்டி என்ன சொல்றாங்க தெரியுமா உனக்கு? கையல், காஃபி போட்டுட்டியா? என்னை ஏன் அவ்வளோ சீக்கிரம் எழுப்புற? நான் 9 மணி 10 மணிக்கு எழுந்திருக்கலாம் தானே பார்த்தேன். ஏய் பண்டி, ஏ ரோஜா, நீங்களாம் தூங்கவே மாட்டீங்களா பகல்ல? ஏன் காலையில எழுப்புறீங்க? போங்க நீங்க, இன்னைக்கு லீவ். அதுவும் எனக்கு ரொம்ப போர் அடிச்சு, போங்க. என்ன கண்மணி இப்படி சொல்ற? நான் உங்க வீட்டுக்கு எதுக்கு வருவேன்? ஜாலியாக விளையாடலாம் தானே வந்திருக்கேன். நீ இப்படி சொல்ற? ஆமா, நம்ம இன்னைக்கு என்ன விளையாட்டு விளையாட போறோம்? அவ்வளோ ஆர்வமா காலைல 2 பேரும் வந்து உக்காந்துருக்கீங்க. அதுவா, இந்த ஃபோனில் வந்து ஷார்ட்ஸ் வருதுல்ல, அதில் அந்த கிளாஸில் தண்ணி ஊற்றி மஞ்சத்தூளை போட்டு அந்த லைட் வெளிச்சில் அழகாக காட்டுறாங்களே, அது மாதிரி நாம் இன்னைக்கு ஜாலியாக எடுத்து செஞ்சு பார்ப்போம்மா. இன்னைக்கு ஜாலியாக இருக்கும்பா. ஐயோ, எங்க அம்மா மார்க்கெட்டுக்கு போயிருக்கு, வந்துன்னா எங்களை பேசும். அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லும். எங்களாலாம் முடியாதுப்பா. ஏன் உங்க வீட்டில் நீ செஞ்சா என்னவா? ஏய், எந்த விளையாட்டு விளையாடினாலும் உங்கள் வீட்டில் வந்து தானே விளையாடுவோம். அது மாதிரி தான் ஜாலியாக வந்தால் இதேமாரி செய்யலாம் அப்படின்னு சொல்கிறேன். அதை விட்டுட்டு எங்கள் அம்மா பேசும், ஆயா பேசும் சொல்லிட்டு இருக்க. ஒன்றா முடிஞ்சால் செய்வோம், இல்லைன்னா வீட்டுக்கு கிளம்புறேன். நான்
இதுக்கப்புறம் நான் என்னைக்கு இங்கே வரவே மாட்டேன் விளையாடுறதுக்கு. சரி, எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. சரி, நான் உங்களுக்காக ஒத்துக்கிறேன். ஆனால் அவங்க வரத்துக்குள்ளே சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடணும். இல்லைன்னா எங்கள் அம்மா எங்களை பயங்கரமாக திட்டும், புரியுதா? சரி பரவாயில்ல. எங்கள் அப்பாவுடைய பழைய ஃபோனு வீட்டில் இருந்தது, அதை தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா புது ஃபோனில் தண்ணி எதாவது பட்டுச்சுன்னா புது ஃபோன் வீணாக போயிடும். அதனால தான் பழைய ஃபோனில் சார்ஜ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். லைட் எரியுது பாரு, இதில் ஒரு கிளாஸை வச்சுருவோமா? ஏய், கிளாஸே வச்சாச்சு, எவ்வளோ அழகாக இருக்கு பாரா. பேக்ரவுண்டில் அந்த வெளிச்சம் அழகாக இருக்குது. சரி, வெறும் கிளாஸ் வச்சா போதுமா? தண்ணி ஊற்றணும்ல, போய் தண்ணி எடுத்துட்டு வா, ஊற்றுவோம். பா, பொறுமையாக தண்ணி ஊற்றணும். ஏன்னா ஃபோனில் பட்டுதுன்னா வீணாக போயிடும் ஃபோனு. அதனால் பொறுமையாக தண்ணி ஊற்றுங்க சொல்லிட்டேன். பொறுமையாக. வாவ், சூப்பராக இருக்குல்ல. இந்த வெளிச்சமும் நம்ம டிஸ்கோ டான்ஸில் இருக்கிற மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது, இந்த வெளிச்சம் அழகாக இருக்குதுல்ல. ஆமாம், அழகாக தான் இருக்குது. சரி, அடுத்த ஆயுதத்தை எடு. மஞ்சத்தூள் எங்கே காணோம்? இருபந்தி, நான் உள்ளே போய் எடுத்துக்கிட்டு வரேன் மஞ்சத்தூள். அது ஒரு ஸ்பூன் வந்தால் போதும்ல. சரி, எடுத்துகிட்டு வரேன். இதோ மஞ்சத்தூள் எடுத்துகிட்டு வந்துட்டேன். போடலாமா? கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன். ஏய், ஒரு எல்லோ லுக்கு தருது போகிறான். எவ்வளோ அழகாக இருக்கு போகிறான். சூப்பராக இறங்குதுல. வாவ், நல்லா இருக்குது. இந்த எல்லோ கலர் பவுடர் போட்டவொடனே சூப்பராக இருக்குது. ஐயோ, இந்த லைட்டை கூட ஆஃப் பண்ண அப்புறம் சூப்பராக இந்த இடமே கோல்டன் கலரில் இருக்கு பாரா. அழகாக இருக்குல்ல. நல்லா இருக்கு. ஆனால் மற்ற வீடியோலாம் போடும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக துளியாக வந்து இறங்குச்சு. நாம் போடும் மட்டும் மஞ்சள் தண்ணியை கரைச்சி ஊற்றின மாதிரி இருக்கு. ஆனால் இந்த கலர் கூட ரொம்ப அருமையாக இருக்குல்ல. சூப்பராக இருக்குது. சரி, அடுத்தது என்ன பவுட்ரு போடலாம் யோசிச்சு சொல்லுங்களா ப்ளீஸ். வாவ், மறுபடியும் நம்ம தண்ணி ஊற்றி மறுபடியும் வேறு கலர் போட்டு இன்றைக்கி யூஸ் பண்ணி பார்ப்போம். அது எப்படி வருதுன்னு பார்ப்போமா? மறுபடியும் கிளாஸில் தண்ணி ஊற்றி வச்சுப்போம். ஏய் கையில் உள்ளே போய் அந்த கேசரி பவுடர் எடுத்துட்டு வா. சரி, நான் போய் கேசரி பவுடர் எடுத்துகிட்டு வரேன். கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன். ஐயோ, எவ்வளோ அழகாக இருக்கு பாரா. அப்படியே இந்த இடமே வந்து ஒரு ஆரஞ்சு அண்ட் ரெட் கலரில் இருக்கு பாரா. வாவ், நல்லா இருக்குல்ல இந்த கலரு. ஆமாம், சூப்பராக இருக்குது. இந்த ஏரியாவே என்னமோ ஆரஞ்சு ரெட் கலரில் ஜொலிக்குது. சூப்பராக இருக்குது. சரி, அடுத்த கலரை யூஸ் பண்ணுவோமா? சரி, வழக்கம் போல் ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்து வச்சுப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? வழக்கமாக இதே தான் போட்டுட்ருக்கோம். வேறு என்ன பண்ணலாம்? சரி, மறுபடியும் அந்த கேசரி பவுடரே போட்டு பார்ப்போம். எப்படி வருதுன்னு பார்ப்போம். இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக போடுவோம். எவ்வளோ அழகாக வருது பார்ப்போம். ஸ்லோவாக போட்டாலும் சீக்கிரம் இறங்கிடுது. ஆனால் வீடியோவில் மட்டும் எல்லோரும் வந்து நிறையா போட்டுடுறாங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடுறேன், ஆனால் வேகமாக இறங்குதே. சரி, இதுவும் நல்லா தான் இருக்குது. அருமையாக இருக்குது. இந்த கலரும் செம லுக்காக இருக்குது. ஆமாம், இந்த கலர் செம்ம அழகாக இருக்குது. ஒரு ஆரஞ்சு கலரில் லுக்காக இருக்குது இந்த கலரே. நல்லா இருக்குது. சரி, அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்? மறுபடியும் வேறு கலர் சேர்க்கணுமே, என்ன செய்யலாம்? ஒரு ஐடியா சொல்லுங்கள் சீக்கிரம். ஹேய் ரோஜா, அதில் மறுபடியும் மஞ்சத்தூளை போடுவோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாவ், சூப்பராக இருக்குது பாரா. மஞ்சத்தூள் போட்டவொடனே அழகாக இறங்குது. சூப்பராக இருக்குல்ல. இந்த கலரே ரொம்ப அழகாக இருக்குது. என்னமோ லைட்டை தூக்கி நடுவில் வச்ச மாதிரி இருக்குது. கலர் தெரியல, ஆனால் லைட்டு வெளிச்சத்தில் லைட்டு மட்டும்தான் தெரியுது. சரி, அடுத்தது கிளாஸில் வழக்கம் போல் தண்ணியை ஊற்றுவோம். இப்போ எந்த கலரை போடலாம்? பெயிண்ட் எதுவும் இல்லை. பெயிண்ட் இருந்ததுன்னா ஏதோ ஒரு பெயிண்ட்டை ஊற்றி கொலாப்ஸ் பண்ணிருக்கலாம். பெயிண்ட் இல்லை. சரி, நம்மக்கிட்ட ஜிகனா இருக்குது. அந்த ஜிகனாவை வச்சு இன்றைக்கி செய்வோம். சரி, ஃபஸ்ட்டு என்ன கலர் எடுக்கலாம்? ஓகே, பச்சை கலர் ஜிகனாவை தூக்கி பொடியாக கட் பண்ணி அதில் போட்டாச்சு. இது என்னது? இது இறங்கவே இல்லை. இதே பொடியாக இருந்தால் கரெக்டாக சீக்கிரம் இறங்கிடுது. சரி, அடுத்தது மஞ்சள் கலரும் போடுவோம். அதுவாது இறங்குதான்னு பார்ப்போம். என்னது இது? அதுவும் இறங்கவே மாட்டேங்குது. சரி, அடுத்த கலரை எடுப்போம். அடுத்து என்ன கலர் இருக்குது? ரெட் கலர் இருக்குது. ரெட் கலரையும் போட்டுடுவோம். அதாவது இறங்குதான்னு பார்ப்போம். ரெட் கலரும் போட்டாச்சு. இப்போ தான் ஒன்று இறங்கியிருக்குது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குது. சரி, கொஞ்சம் கொஞ்சமாக தான் போல் இது இறங்கும் போல். என்ன கையில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இறங்குது. இன்னும் நல்லா கிண்டி விடலாமா? ஏதோ ஒரு ஸ்பூன் அது மாதிரி வச்சிருக்கியா? அது எடுத்துட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வச்சு கிண்டி விடு. உள்ளே கீழே இறங்குதான்னு பார்ப்போம்.
ஏய் நீ சொல்ற மாதிரி நான் ஒரு ஸ்பூனை வச்சு கிண்டி பார்க்குறேன், எப்படி தான் வருதுன்னு பார்ப்போம். இதே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குது, சரி இருக்கட்டும், நான் ஒரு ஸ்பூன் வச்சு கிண்டுறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாவ், கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குதுல, அழகாக தான் இருக்குது. சரி சரி, இன்னும் நல்லா வேகமாக கிண்டி விடுவோம். நல்லா தான் இருக்குது, அழகாக தான் இருக்குது. ஆனால் என்ன ஒன்று, தண்ணி ஒயிட்டாக இருக்குது. வேற எதாவது கலர் எதாவது கலக்கலாமா? எந்த கலர் கலக்கலாம்? கேசரி பவுடர் கலக்கலாமா, இல்லை மஞ்சத்தூளை போட்டு கலக்கலாமா? ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்களா? ஏய், இந்த கலர்லாம் வந்து மஞ்சத்தூள் போட்டு கலக்கனா வச்சுக்கோங்க, இந்த கலர்லாம் அந்த அளவு தெரியாது. கேசரி பவுடர் போட்டு கலக்குவோமா, அது நல்லா தெரியும். பாறான் எவ்வளோ அழகாக இருக்குது பாறான். வாவ், நம்ம டிஸ்கோ டான்ஸ் ஆடும்போது இந்த கலர் கலராக லைட்லாம் போட மாட்டாங்க, அது மாதிரியே இருக்குது போகிறான். இப்போ கிண்டி விட்டவொடனே சரி, மறுபடியும் கிண்டி விடுறேன் பாறான், எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஏய், சீக்கிரம் முடிஞ்சுதாப்பா, எங்கள் அம்மா வர டைம் ஆயிடுச்சு. எங்கள் அம்மா வந்தால் என்ன பேசும். சீக்கிரம் முடிங்கப்பா, இதோட முடிச்சிக்கலாம்ப்பா, ப்ளீஸ்ப்பா. எங்கள் அம்மா வந்தால் எங்களை திட்டுமா. சரி சரி, இதோட நாங்கள் முடிச்சுக்கிறோம். சரி, கடைசியாக மஞ்சத்தூள் பவுடர் போடுவோம், எப்படி வருதுன்னு பார்ப்போம் இந்த டிஸ்கோவில். ஏய், மஞ்சத்தூள் பவுடர் போட்டவொடனே ஒன்றும் அந்த அளவு இந்த கலர்லாம் எடுக்கவே இல்லை பாரா. இதே வேறு கலர் தான் சூஸ் பண்ணி போடணும் போல. ஏய், மஞ்சத்தூள் என்ன நீ அதிகமாக போடாதப்பா, அதான் நல்லா வேலைய கலரு, நீ ஏன் அதிகமாக போட்டுட்டு நிற்கிற? அடுத்தது நம்ம அந்த கேசரி பவுடர் போடுவோம், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைப்பா, சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் போட்டனே. இந்த மஞ்சத்தூள் பவுடர் போட்டு ஒரு ஸ்பூனால் கலக்கி பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுவும் நல்லா இருக்குதான்னு பார்ப்போமே. சரி சரி, மஞ்சத்தூள் பவுடர் போட்டாச்சு. சரி, இப்போ ஸ்பூனை வச்சு சுற்றி பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அந்த கலர்லாம் நல்லா காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு வாப்பா, எடுத்துட்டு வந்து கலக்குங்க. கலக்காய். வாவ், சூப்பராக இருக்குல்ல, என்னமோ ஜல்லி எடுத்துக்கின்ற மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. ஏய், நல்லா இருக்குப்பா, இந்த கலர் காம்பினேஷனே செமையாக தான் இருக்குது. சரி இருக்கட்டும், இது இருட்டில் தானே நம்ம பார்க்குறோம், இதை கொஞ்சம் வெளிச்சத்தில் கொஞ்சம் பார்ப்போமே. லைட்டெல்லாம் போடுங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்னம்மா இது இந்த கலரில் இருக்குது? இதை பார்க்கும்போது இந்த கொரோனா டைமில் நிலவேம்பு கஷாயம் கொடுத்தாங்களா, அது மாதிரியே இருக்குது. இருந்தாலும் இந்த ஜிகனாலாம் போட்டவொடனே சூப்பராக இருக்குது. வாவ், இந்த கலர் நல்லா இருக்குல்ல. ஐயோ, எங்க அம்மா வர டைம் ஆயிடுச்சு, வந்துட்டாங்க போல. என்ன பசங்களா வீட்டில் செஞ்சு வச்சிருக்கீங்க? என்னது இது, கிளாஸ்ல தண்ணி ஊற்றி என்னென்னமோ பண்ணி வச்சிருக்கீங்க. ஃபோனை வேற அடியில் கீழே வச்சிருக்கீங்க. ஃபோனில் தண்ணி பட்டுனா ஃபோன் வீணாயிடாது. என்னதான் நினச்சிட்டு இருக்கீங்க? வீட்டில் ஒரு நாள் லீவ் விட்டா போதும், நீங்கள் பண்ணுற அட்டகாசம் தாங்க முடியல. அம்மா அம்மா கோச்சிக்காதம்மா, இந்த ஷார்ட்ல வந்து அந்த தண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு ட்ரெண்டிங் பண்ணாங்களே, அது மாதிரி தாம்மா நாங்களும் செஞ்சு பார்த்தோம். நீ வந்து பாருமா, ஜாலியாக இருக்குமா. லீவு விட்டாலும் விட்டாங்க, நீங்கள் வீட்டில் பண்ணுற அட்டகாசம் தாங்கலை. இது ஸ்கூலே வச்சுருக்கலாம். சரி, கலக்குங்க பார்ப்போம். ஏய், வாவ், நல்லா தான் இருக்குது. இந்த ஷார்ட்டில் தான் பார்த்தேன், ஆனால் இதை பார்க்கும்போது எங்கள் ஊர் திருவிழாவில் கலர் பாயாசம் குடிப்பாங்களே, அது மாதிரியே இருக்குது. சரி, நல்லா இருக்குது ட்ரெண்டிங்கு.